ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் 2 புத்தகத்தின் 21 அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். கடந்த பகுதி வரை தாவீதினுடைய அரசாட்சியிலே அரசனை நோக்கிய பகுதியில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் என்று இருக்கின்றது. இனி இந்த அதிகாரத்திலிருந்து அவர் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா? விடுதலை எல்லா பகுதியிலிருந்தும் போர்களிலிருந்து அவர் விடுதலை கிடைத்ததா? அவர் ஒரு நிம்மதியான அரசாட்சிக்கு வித்துட்டாரா என பல கேள்விகள் நம் மத்தியில் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் இந்த பகுதி நமக்கு விடையாக சொல்லுகிறதா இல்லையா, அடுத்த பகுதியில் சொல்ல இருக்கிறதா என்பதையெல்லாம் தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்றோம். பாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அதே போலதான் சாமி, இந்த தாவீது அரசன் ஆயிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம். அரசனான நாள்ல இருந்து பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்குது. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் நிம்மதியா தூங்குனாரான்னு கூட தெரியல. இந்த அதிகாரத்திலாவது நிம்மதி கிடைக்குமா சாமி? இதுல இருந்து இந்த முதல் வசனமே ஒரு நல்ல வசனம் இருக்குது. தாவீதின் ஆட்சி காலத்தில் வாசிப்போமே. தாவீதின் ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது. தாவீது ஆண்டவரின் திருவுளத்தை நாடினார். ஆண்டவரோ இப்பஞ்சம் சவுல் பொருட்டு அவனுடைய இரத்தக்கரை படிந்த வீட்டார் பொருட்டும் ஏற்பட்டது, ஏனெனில் கிபியோனியரை அவன் கொலை செய்தான் அன்றோ என்றார். இப்போ இந்த இடத்துல 3 ஆண்டு காலம் தொடர்ந்து பஞ்சம் ஏற்படுகிறது இல்லைங்களா? தொடர் பஞ்சம் ஒரு வருஷம் பஞ்சம்னாவே கஷ்டம். 2 ஆண்டு 3 ஆண்டுனாக்க சாப்பாட்டுக்கு வடிவம் பஞ்சம். அப்போ தாவீது ஆண்டவரின் திருவுளத்தை நாடினார் என்று வசனம் இருக்குது. He sought the face of God. கடவுளுடைய முகத்தை தேடார். ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வாக இருக்கும் என்று பேசும்போது தாவீது ஆண்டுடைய திருவுளத்தை நாடுகிறார். ஆண்டவரே, உங்களுடைய திருவுளம் என்ன? நாட்டில் நீ அபிஷேகம் செஞ்சு நான் ஆட்சி பொறுப்பேற்றேன், நீங்கள் திரும்பி கொண்டு அரசாட்சியில் அமர வச்சுக்க நான் உட்கார்ந்தேன். நான் ஆட்சி செய்யும்போது தொடர்ந்து 3 ஆண்டுகளான பஞ்சம் இருக்கிறது, இதன் காரணம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதுதான் கேட்க அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கூற்று. நிறைய சமயத்தில் தெயிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் சொல்லுவோம். நிறைய சமயத்தில் ரீசன் அறிவுபூர்வமாக புத்தாலித்தனமாக அல்லது தந்திரமா அல்லது ஷார்ட்கட் மெத்தடில் ஸ்மார்ட் வே ஆஃப் திங்கிங்கில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். இன்னொரு வகையில் இன்னொரு ஆன்மீக வழி இல்லை, ஆன்மீக வழி இருப்பாங்க. ஆன்மீக வழி என்பது நிறைய சமயத்தில் நீடித்த வழியாக இருக்கும், நேர்மையான வழியாக இருக்கும், நலமான வழியாக இருக்கட்டும், பர்மனெண்ட் சொல்யூஷனாகவும் இருக்கும். தாவீது பாருங்கள், 3 ஆண்டுகளின் தொடர் பஞ்சம், என்னமோ ஏதோ தண்ணி வள்ளியோ மழை வள்ளியோ எதுக்கோ, ஆனால் கடவுளை தேடுகிறார், கடவுளை திருவுளத்தை நாடுகிறார். கடவுள் கிளியராக சொல்கிறாரு, இந்த பஞ்சம் சவுல் வீட்டார் கொன்ற கிபியோனியரின் நாள் ஏற்பட்ட பஞ்சம் இது என்று கடவுள் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு ப்ராப்ளம், அது சொல்யூஷனு, அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி தாவீது பெற்றுக்கொள்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. அரசர் கிபியோனியரை அழைத்து பேசினார். கிபியோனியரோ இஸ்ரேலை சார்ந்தவர் அல்லர், அவர்கள் எம்மோரியருள் எஞ்சியவர்கள் ஆவார்கள். இஸ்ரேல் அவர்களை காப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தும் இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தின் காரணமாக சவுல் அவர்களை அழிக்க முயன்றார். தாவீது கிபியோனியரிடம், உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஆண்டவரின் உரிமை சொத்துக்கு ஆசி வழங்குமாறு நான் என்ன கழுவாய் செய்ய வேண்டும் என்று கேட்டார். கிபியோனியர் தாவீதிடம், சவுலிடமிருந்தோ அவர் வீட்டாரிடமிருந்தோ நாங்கள் பொன்னையோ வெள்ளியோ எதிர்பார்க்கவில்லை, இஸ்ரேலில் ஒருவரையும் கொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை என்றும் கூறினர். தாவீது அவரிடம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். கிபியோனியர் அரசரிடம், நாங்கள் இஸ்ரேல் எல்லையில் எங்குமே இல்லாமல் ஒழிந்து போக சதி செய்தவன், எங்களை அழித்தவன் ஒருவன் உண்டு. அவனுடைய புதல்வருள் 7 பேர் எங்களிடம் ஒப்படைக்கப்படட்டும். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலின் நகராகிய கிபியோனில் அவர்களை ஆண்டவருக்காக கழுவேற்றுவோம் என்று கூறினர். அரசரும் அவர் உங்களை ஒப்படைக்கிறேன் என்றார். 3 காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். ஒன்று
கிபியோனியர்களுடைய குறைபாடு என்ன, உங்களுக்கு என்ன தான் வேணும், உங்களுக்கு ஏன் உங்களால் வந்து எங்களுக்கு உங்கள் பேரால் எங்களுக்கு பஞ்சம் வருது என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், முதலாவது வந்து நாங்கள் வந்து யாரையும் ஏமாற்றலை, பொய் சொல்லலை, திருட்டுத்தனம் பண்ணலை, யாருக்கும் அழிக்கலை, வந்து சவுலுடைய குடும்பத்தாரை கூட நாங்கள் வந்து இது பண்ண கிடையாது. அவர் வந்து இஸ்ராயேல் மேலும் யூதாவின் மீதும் கொண்ட பேர் ஆர்வத்தினால் எங்களை தாக்கி அழித்தார். முதலாவது. இரண்டாவது வந்து கடவுளுடைய ஆசை எங்கள் மீது தங்கும்படியாகவும் உங்கள் வழியாய் நாங்கள் வந்து ஆசை பெறும்படியாகவும் எங்களுடைய பஞ்சம் நீங்கும்படியாக நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்கல வந்து உங்கள் மத்தியிலே இருந்து சவுலின் குடும்பத்தாரிலிருந்து ஒருவர் இருக்கிறார், அவருக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தினார்கள். அவர்களினால் பழியும் பாவமும் எங்களோட நிறைய இருந்திருக்குது. அவங்கள என் கையில் ஒப்படைச்சிங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து அமைதியாக போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து அந்த பழியானது இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கிறது. சவுல் எப்போது ஆட்சி செய்தார், இவர் தாவீதுடைய ஆட்சி 40 ஆண்டு கால ஆட்சி காலம் வந்து இதெல்லாம் பார்த்தோம்னாக்க எவ்வளோ ஆண்டு காலம் இடைவெளியில் இருந்தாலும் அந்த பள்ளி தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதனால் அந்த பள்ளியை தீர்க்கப்பட்டால் இந்த பஞ்சம் தீர்ந்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது கழுவில் ஏற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது கழுவில் ஏற்றுறாங்கன்னா குருசிஃபிக்ஷன் தான், சிலுவையில் அறைதல் தான் கழுவில் ஏற்றுதல் என்று சொல்லுதல் அந்த காலத்தில். அதாவது மரத்திலே உயிரோடு சாக்கடித்து தொங்க விடுவார்கள். நம்ம நல்ல ஞாபகம் இருக்கும், ஜோனத்தானையும் சவுலையும் கூட மாதிரி கொலை செய்த பிறகு கூட தொங்க விட்டார்கள். அதுபோல் கழுவில் ஏற்றுவது என்பது மிக கொடுமையான ஒரு அவமானத்துக்குரிய கேவலமான ஒரு சாபாக அது கருதப்பட்டது. இப்போ இந்த ஒரு தலைச்சான் பையன் மகன், அவருடைய 7 பிள்ளைகள் 3 பேரையும் சேர்ந்து எல்லாரும் கழுவேற்றுகிற இந்த காட்சி தான் பார்க்குறோம். நம்ம கிபியோனில் அவர்களை ஆண்டவருக்காக கழுவேற்றுவோம் என்று கூறின அரசரும் அவர் உங்களை ஒப்படைக்கிறேன் என்கின்றார். 6ஆம் வசனம். 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆனால் தாவீதும் சவுலின் மகன் யோனத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதியின் பொருட்டு சவுலின் மகன் யோனத்தானுக்கு பிறந்த மெபிபோசேத்தை அரசர் தப்பவிட்டார். ஐயாவின் மகள் இஸ்ரிபா சவுலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்களான அம்மோனி, மெபிபோசேத்து ஆகிய இருவரையும், சவுலின் மகள் மேராபு மெகோலாத்தியனான பர்சில்லாயின் மகன் அத்ரியோலுக்கு பெற்றெடுத்த புதல்வருள் 5 பிடித்து கிபியோனியர் கையில் அரசர் ஒப்படைத்தார். கிபியோனியரோ அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் மலையின் மேல் கழுவிலேற்றினர். அந்த 7 பேரும் ஒன்றாக மடிந்தார்கள். அவர்கள் பார்கோதுமை அறுவடை பருவ தொடக்கத்திலேயே கொலையுண்டார்கள். அப்பொழுது ஐயாவின் மகள் இஸ்ரிபா சாக்கு துணியை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறை மீது தனக்காக விரித்து அறுவடை தொடங்கிய நாள் முதல் வானத்தினின்று அவர்கள் உடல் மீது மழை பொழியும் மட்டும் இருந்தாள். பகலில் வானத்து பறவைகளையோ இரவில் காட்டு விலங்குகளையோ அவ்வுடல்களை தொட அவள் அனுமதிக்கவில்லை. ஓகே, இப்போ வந்து இந்த 2ஆம் பகுதி வந்து நம்ம பார்க்குறோம். 7ஆம் வசனத்திலிருந்து தாவீது மகன் யோனத்தானும் அவர் முன்னில் இருந்து ஒரு வாக்குன்னு பொருட்டு மெபிபோசேத் என்று நம்மளுக்கு தெரியும், கால் ஊனமுற்ற ஒருவர், மாற்றுத்திறனாளி, அரசனுடைய தனிப்பட்ட அன்பை பெற்றவர், அரச டேபிள்லேயே வந்து சாப்பிடக்கூடிய உரிமையை பெற்றவர். அவரை தப்ப விட்டார்ன்றது. இப்போ அவரை தவிர மீது எல்லாரையும் ஒப்படைக்கிறாங்க. அதே போல் ஐயாவின் மகள் இஸ்ரிபா சவுலு பெற்றெடுத்த பொருளான அர்மினியம் அவங்களையும் வந்து 5 அவங்களுக்கு பிறந்த 5 வந்து ஒப்படைக்கிறாங்க. அவங்களையும் கழுவில் ஏற்றுகிறார்கள். அதே மாதிரி கழுவில் ஏற்றின பிற்பாடு அந்த உடல்களை இறக்கி வைத்து சாக்கு துணியால் போத்தி மூடி வைத்து வானத்து பறவைகளோ அல்லது காட்டு மிருகங்களோ சாப்பிடாதபடி, அது அந்த மரியாதைக்கு இறப்புக்கு பிறகு அவமரியாதை பண்ணிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண் காப்பாற்றுகிறாள். வானத்து மழை வந்து அந்த இது நினைக்கும் வரை அவள் அந்த உடலை அது வந்து சகோதரி ஐயாவின் மகள் இஸ்ரிபா சாக்கு துணியை எடுத்து கொண்டு போய் அதை பாறை மீது தனக்காக விரித்து அறுவடை தொடங்கிய நாள் முதல் வானத்தின் மலத்தினின்று அவர்கள் உடல் மீது மழை பொழியும் மட்டும் இருந்தால். அந்த இறந்த பிறகு, அதாவது இஸ்ராயல் நாட்டில் ஒரு முக்கியமான வழக்கு என்னன்னாக்க, நல்ல மனிதர் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். அதனால் இயேசு கூட பாருங்கள் ஒரு நல்ல அடக்கம் செஞ்சுட்டு போகிறாங்க. சவுல் சாட்சியாக இருந்து இவர் நம்ம ஸ்டேவான் கல்லறிந்து கொல்லப்படும் கூட அவர் அவருடைய சீரர்கள் வந்து அவர் அடக்கம் செய்கிறாங்க.
அதுமாதிரி தலை வெட்டி கொல்லப்பட்ட ஸ்நாபகரில் பிறகு கூட உடல் எடுத்து அடக்கம் செய்கிறாங்க. நல்லடக்கம் என்பது இஸ்ராயல் மக்கள் தோபித்து புத்தகம் முழுவதுமே நல்லடக்கம் தான் சொல்லுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்போ சவுலாக இருந்தாலும் இஸ்ராயல் இனத்தை சார்ந்தவர்கள் தானே. இறந்து போன உடல்களை அவமானத்திற்கு உரிய முறையில் வானத்து பறவைகள் தின்பதாகவோ இல்லை காட்டு மிருகங்கள் தின்பதாகவோ இல்லாமல் பாதுகாக்க வைத்து அடக்கம் செய்ய பயன்படுத்தப்படுகிறார் சொல்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். 11ஆம் வசனம் வாசிப்போமே. சவுலின் வைப்பாட்டியும் ஐயாவின் மகளுமான ஈஸ்பிரா செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே தாவீது சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் யாபேசு கிளையாத்தின் மக்களிடமிருந்து பெற்று கொண்டு வந்தார். பெலிஸ்தியர் அவர்களை கில்போவாவில் வெட்டி வீழ்த்தி பெத்சான் நகர சதுக்கத்தில் கழிவெட்டிலிருந்தனர். அந்த சதுக்கத்திலிருந்து தான் யாபேசு கிளையாதின் ஆள்கள் அவர்களின் எலும்புகளை திருடிச் சென்றிருந்தார்கள். சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் தாவீது அங்கிருந்து கொண்டு வந்த பின் கழிவில் ஏற்றப்பட்ட இவர்களின் எலும்புகளையும் ஒன்று சேர்த்தனர். சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமின் நிலப்பகுதியான சேலாவில் அவர் தம் தந்தை கீசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். அரசர் கட்டளையிட்டவாறே அனைத்தையும் செய்தனர். அதன் பின் நாட்டுக்காக செய்யப்படிய வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். அப்போ அந்த பெண்ணுடைய நல்ல மனசாட்சியை பார்க்கிறார், நல்ல எண்ணத்தை பார்க்கிறார். இறந்து போன பிற்பாடும் அந்த உடல்கள் அவமரியாதைப்படுத்தப்படக்கூடாது என்ற எண்ணத்தை புரிந்து கொண்டு அதேமாதிரி. இன்னொன்று மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்க, இஸ்ராயல் நாட்டில் இறந்து போனவர்களுடைய நினைவை தங்களுக்குள்ளே வைத்திருப்பார்கள். ஆகவே தான் உன் நிலத்தை எனக்கு கொடு என்று சொல்லி அரசர் 21ஆம் அரசன் கேட்டபோது நாபோத் கொடுக்க மாட்டான். ஏன்னாக்க அந்த வீடு இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த நகலா என்று ஆண்டவன் கொடுத்த பற்றிமணி, ஆண்டவன் கொடுத்த அப்பன் வழி சொத்து, என் கடவுளின் தந்தையாம் கடவுளுக்கு கொடுத்த சொத்து, இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, அந்த நிலத்தில் தான் அவங்களுடைய மூதாதையர்களை புதைச்சி வைப்பாங்க. இப்போ கொடுக்கறது நம்ம ஒரு நிலத்தை கொடுக்குறோம் வாங்குகிறோம் அப்படின்றது அந்த மூதாதையர்களுடைய நினைவுகள் அதனுடைய இதெல்லாம் வாங்குறதெல்லாம் அதே மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க, தவிர்க்க முடியாத காரணத்துக்காக புறப்பட்டு போகிறாங்கனாக்க அவங்க தங்கள் எலும்புகளே அந்த இறந்து போன தங்கள் முதியோருடைய எலும்புகளை கடத்தி செல்வார்கள். உதாரணத்துக்கு யோசேப்பனுடைய எலும்புகளை இதில் தொடக்க நூலில் நம்ம கடந்து கொண்டு எடுத்து வருகிறதை நாம் பார்க்குறோம். அது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இங்கே தாவீது அந்த சவுல், யோனத்தான், அப்புறம் மற்றவர்களுடைய முக்கியமானவருடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றா கொடுக்குறாங்க. அவங்கள அதை தக்க முறையில் மரியாதையோடு வணக்கத்தோடு அதை அடக்கம் செய்து அது பாதுகாக்கிறது இந்த பகுதி பார்க்குறோம். பென்யமின் பகுதியான சேலாவில் அவர் தம் தந்தை கீசின் கல்லறை அடக்கம் செய்தனர். சவுல் தந்தை கீஸு அவருடைய இடத்து பக்கத்துலேயே இது பண்ணாங்க. இவங்கெல்லாம் இந்த இதை என்ன பண்ணாங்க, இந்த எலும்பை எடுத்து அவமானப்படுத்தி தொங்க விட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் மக்கள் திருட்டுத்தனமான நாட்டில் போய் அவங்க அதை எடுத்துகிட்டு பத்திரப்படுத்தி அவங்களோட பாதுகாக்கிறாங்க. இப்போ தாவீது அவரெல்லாம் கலெக்ட் பண்ணி இஸ்ரீபாவிடம் கொடுக்கிறார்கள். அந்த பெண்ணும் அதை அவருடைய தந்தையுடைய கல்லறையிலே அடக்கம் செய்கிறாள். அந்த காட்சியோடு அந்த பகுதியை நிறைவு செய்கிறது. ரெண்டு முக்கியமான செய்திகளை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. இந்த பகுதி ரொம்ப அழகான பகுதி. கிபியோனராக இருக்கட்டும் அல்லது சவுலை சார்ந்த குடும்பத்தினராக இருக்கட்டும், இறந்தவர்களுக்காக காட்டுகிற இறந்தவர்களுக்கான நினைவேந்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. சில பேர் நவம்பர் மாதமாக இருக்கும், இறந்தவர்களுக்கான மாதம் தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக நினைக்க மாட்டோம். இறந்தவர்களை நாம் மரியாதை செய்வது 3 வகையில் மரியாதை செய்வோம். ஒன்று, அவர்களுக்காக நல்ல திருப்பலியை ஒப்புடுக்கிறது. உயிர் வாழ்க்கையில் இயேசுவின் ஒரே கிண்ணத்திலும் ஒரே அப்பத்திலும் பருகி உண்டு நம்ம உயிர் வாழ்ந்து விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டோம். இறந்த பிறகும் அவர்களை நம்ம நினைத்து அவர்களுக்கு திருப்பலி வைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம். திருப்பலி ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க இருப்பது. இரண்டாவது, சில பேர் திருப்பலி எழுதி கொடுப்பாங்க, ஆனால் பூசி வர மாட்டாங்க. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்மான் வேலையை செய்யணும்னு ஆசைப்படுகிறது. திருப்பலி எழுதணும்னாக்க நம்ம வேண்டி அப்பாவுக்காக வேண்டி அம்மாவுக்காக வேண்டி திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, இறந்தவர்களின் பெயரால் நம் தர்மங்கள் செய்கிறது. தர்மங்கள் இறந்தவருடைய பெயரால் தான தர்மங்கள் செய்த வழியாக நாம் வாழும்போது செய்த பாவங்களுக்கு பரிகாரத்துக்காகவும் அவர்களுக்கான அந்த புண்ணியத்தை அவர்கள் பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் நாம் பெறணும். ஒன்று, திருப்பலி நிறைவேற்றுவது. இரண்டாவது, மூன்றாவது அவர்களுக்காக அடிக்கடி ஜெபிப்பது. இப்பொழுதெல்லாம் வருவதோ நம்முடைய ஞாபகத்துக்கு வருவோமோ இறந்தவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாட்களில் அவசரமாக போகிற உலகத்தில் சாயங்காலம் இறந்தாங்கனாக்க 4 மணிக்கு இறந்தாங்கனாக்க 6 மணிக்கு அடக்கத்தை முடிச்சு போயிட்டே இரு.
அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு அவசர உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் வச்சு என்ன பண்ண, ரொம்ப நேரம் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் அடக்க பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் வந்து அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே வந்து என் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறேன், அம்மா நான் வந்துட்டு போனாக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும், அது பேர் நான் வந்து ஒரு 50,000 அனுப்பி வைக்கிறேன், அப்பாவுக்கு போஸ்ட் வச்சிரு என்று எழுதும்போது அந்த சகோதரி வந்து கண்ணீரோடு அவனை தோல் மேலே தூக்கி வச்சு சைக்கிளில் பெடல் சைக்கிளில் பின்னாடி கேரியரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போய் படிக்க வச்சு ஸ்கூலுக்கு போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கி இன்டர்வியூவில் தேர்த்தி கொண்டு போய் கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் கடைசியில் அடக்கத்துக்கு வரல ஃபாதர்ன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த தாய் கதறினாள். இறந்தவர்களுடைய நினைவு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. அது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது சொந்தங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், உயிர் வாழ்க்கையில் நம்ம பேசும்போது பழகும்போது இப்படி இருந்தவங்க தர்மங்கள் தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு திருப்பி வைக்கும் போது அவரோட நம்ம உறவாடுகிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய வைப்பாட்டி ஐயா அவர்களுடைய மகளாகிய இசைபா எவ்வளோ ஒரு தன்மையோடு நடந்துகிறார்கள். ஒரு பெண்ணின் மனம் எவ்வளோ அழகான ஒரு நல்ல மேன்மையான செயலை இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கொண்டு வருகிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. தந்தையர்கள் இந்த பகுதியிலே வைப்பாட்டி என்று வருகின்ற பொழுது நின்ற காலகட்டத்திலே மக்கள் அதை வேறு வகையில் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வார்த்தையின் விளக்கமும் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அரசனைகளுக்கு வேண்டும் என்று கேட்டபோது கடவுள் பதில் சொல்லுவார். உங்களுக்கு அந்த அரசன் தான் என்னென்ன ஆகும், உங்களை பசங்களை உங்களை பிள்ளைங்களை உங்கள் வீட்டுக்காரமாவை அரசன் எடுத்துக்குவான், அவனுடைய வேலைக்கு அவனுடைய அந்த புறத்துக்கு பார்த்து தான் பயன்படுத்துவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொன்று வைப்பாட்டின்னு இன்னொன்று வந்து பல்வகையில் உதவி செய்கிறவங்க, அரண்மனை அந்த புறத்தில் உதவி செய்கிற பல்வேறு விதமான பெண்களே உதவுறாங்க. ஒரு சிலரை வந்து அவனுடைய உறவுக்காக வச்சுருப்பாங்க, உறவுக்காக வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் நிறைய சமயம் வந்து இப்போ வேலைக்காரர்களாக தான் இருப்பார்கள். வெளியே அதிகமாக இப்போ நம்ம எஸ்ஆர் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். எஸ்ஆர் அரசு என்றாலும் அரசன் திரும்ப போவதற்கு அவனுக்கு பயம். அரசனே வந்து வா என்று சொன்ன ஒரு படம் தான் அவள் பயம் கலைந்து அவள் போகிறாள். அப்படிப்பட்ட சுமையிலிருந்து எல்லாரும் எல்லா பெண்களும் வந்து உறவுக்கான ஒரு பெண்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை நம்முடைய கருத்தை புரிஞ்சுக்க வேணும். இந்த 2ஆம் பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வருகிறது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யூதர்கள், அதுக்கப்புறம் இஸ்ராயலர்கள், அதுக்கப்புறம் வந்து சவுலின் குடும்பத்தார், அதுக்கப்புறம் கிபியோனைட்ஸு என்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதி பகுதியாக வருகிறது இஸ்ராயல் மக்களுடைய பரம எதிரிகளாக கருதப்படுகின்ற பெலிஸ்தர்கள் பற்றிய செய்தி தகுதி வருது. இதில் 2-3 வரலாற்று செய்திகள் குறிப்பிட உள்ளே இருக்கிறது. நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 15ஆம் வசனத்தை வாசிப்போமே. பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு மீண்டும் போர் தொடுத்தனர். தாவீதும் அவரோடு அவருடைய பணியாளரும் இறங்கிச் சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர். தாவீது களைப்புற்றிருந்தார். அப்பொழுது இஸ்பிரினேபு என்னும் அரக்கர் இனத்தவன் ஒருவன் தாவீதை கொல்ல முயன்றான். அவன் 3.5 கிலோகிராம் எடையுள்ள ஈட்டியை கையில் ஏந்தி புதிய வாளை இடையில் கட்டியிருந்தான். செருயாவின் மகன் அபிசாய் தாவீதினுடைய உதவிக்கு வந்து அப்பெலிஸ்தீனை வெட்டி கொன்றான். எனவே தாவீதின் ஆள்கள், இஸ்ரேலின் விளக்கு அணைந்து போகா வண்ணம் நீர் இனி எங்களோடு போருக்கு வரக்கூடாது என்று அவரிடம் ஆணையிட்டு சொன்னார்கள். ஓகே, போர்க்களத்தில் சில சமயத்தில் அரசன் தானே வந்து போர்க்களத்துக்கு போரிடுவார். சில சமயத்தில் திட்டங்கள் வகுத்து விட்டு இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுவார். இந்த இடத்துல தாவீது வந்து அவரே புறப்பட்டு போகிறார். அப்படி வருகின்ற பொழுது இஸ்பனேபு என்கின்ற அந்த மனிதன், அந்த அரக்கன் வந்து அவனை குலைச்சி வரும்போது அபிஷாய் வந்து அவருடைய தாவீதுடைய உதவிக்கு வந்து அந்த உயிர் பிழைக்க வைக்கிறார். உயிரை காப்பாற்றுகிறார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இஸ்ராயலின் விளக்கு அணைந்து போகாதபடி. எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். இஸ்ராயலின் விளக்கு அணைந்து போகாதபடி. ஒருவேளை நீங்கள் இறந்தீங்க அப்படின்னாக்க இஸ்ராயலின் விளக்கே அணைஞ்சிருங்க. நீங்கள் தான் இஸ்ராயலுடைய விளக்கு, இஸ்ராயலுடைய பந்தம், இஸ்ராயலுடைய வெளிச்சம். நீங்கள் இஸ்ராயலின் விளக்கு அழிந்து போகாதபடி நீங்கள் போருக்கு வரவே வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்கள், மீது நாங்கள் பார்த்துக்குறோம் என்று சொல்லி அவளை ஒப்படைக்கிறது அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இது நடந்த பின் 18ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தியரோடு கோபு என்னுமிடத்தில் மீண்டும் போர் மூண்டது. அரக்கர் இனத்தவனான சாவு என்பவனை ஊசாத்தியனான சிபக்காய் கொன்றான். மீண்டும் ஒரு முறை கேபுவில் பெலிஸ்தியரோடு போர் மூண்டது. பெத்லகேமை சார்ந்த யாகரே ஓர்கியின் மகன் எல்கானான் என்பவன்
கித்தியனான கோலியாத்தை கொன்றான். அவனது ஈட்டியின் கோல் நெசவாளர் பயன்படுத்தும் படைமரம் போன்றிருந்தது. இதை பாருங்க, ஒரு விஷயம் என்ன ஒரு சிக்கல் வருதுனாக்க, கோலியாத்தை கொன்றவன் யார்ன்ற ஒரு கேள்வி வருது. கோலியாத்தை நம்ம என்ன பண்ணோம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை கொன்றார் என்று வருகிறது. இந்த இடத்துல பாருங்க சொல்றீங்களே, இப்போ வந்து யாகரே ஓர்கி என்ற மகன் எல்கானன் என்பவன் கோலியாத்தை கொன்றான் என்று, அவன் பெத்லகேமை சேர்ந்தவன் என்று செய்தி வருகிறது. இப்போ வந்து கோலியாத் உண்மையிலே யார் தான் கொன்னா, இங்கே வந்து இப்படி இருக்குது, அவங்க வந்து அங்கே அப்படி இருக்குது என்று செய்தி வரலாம். இப்போ வந்து 3 விதமான செய்தியில் ஹனிமோன் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து 3 விதமான செய்தியை கொடுக்கிறார். ஒன்று வந்து எல்கானன் என்றால் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறவன். இனி இதயங்களை எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இஸ்ராயல் நாட்டில் வந்து வெளியே நிறைய மனிதர்கள் இருப்பாங்க, பிலிஸ்தீனர்கள். அவங்க வந்து கமாண்டோஸ் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் தாவீது வெற்றி பெற்று ஆண்டவர் வருகிறார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஆண்டவரை பற்றி வருகிறார். ஆண்டவரை பற்றி கொண்டு வருவதனால் அவர் வெற்றி அவர் பக்கமாகிறது. திருப்பாடல் 145 வாசிப்போம், ஆண்டவரை நம்புவோர் சீயோனை போல் அசையாது இருப்பார்கள் என்று சொல்லப்படல. அதே மாதிரி திருப்பாடல் 34:17 பார்ப்போம், தாவீது கோலியாத்தை கொண்ட செய்தி தான் வந்து மிக அதிகமாக விளக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து மறைமுக செய்தியாக ஒரு இலைமறைக்காக ஒரு உள்ளீடாக இங்கே வருகிறது. ஆகவே தாவீது வந்து இங்கே வந்து பெத்லகேமை சேர்ந்தவர், எல்கானன் கோலியாத்தை கொண்டார். அந்த செய்தி வந்து இங்கே மரமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த காலகட்டங்களில் இப்படி சொல்கிற ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% 2% தியாலஜியன்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்க,